வணக்கம். நரைமுடி வந்தா உடனே நாம என்ன செய்வோம்? இந்த எண்ணெய் நல்லா இருக்கும், அந்த சீரம் ட்ரை பண்ணுன்னு சொல்லி வெளியில இருந்து ஏதாச்சும் பண்ணி சரி பண்ணிடலான்னு பாப்போம் இல்லையா? ஆனா உண்மை என்ன தெரியுமா? நரமுடிங்கிறது வெறும் முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. அது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற செல்களோட ஆரோக்கியத்தை காட்டுற ஒரு சிக்னல். வாங்க, இதோட உண்மையான அறிவியலை நம்ம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, இதுதான் நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கிற முதல் கேள்வி. முடி நரைக்க ஆரம்பிச்ச உடனே எண்ணெய் தேய்ச்சா போதும், எல்லாம் சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கை. ஆனா நிஜமாவே இந்த மாதிரி வெளியிலிருந்து பண்ற விஷயங்கள் வேலை செய்தா, இல்ல உண்மையான காரணம் நம்ம கண்ணுக்கு தெரியாம வேற எங்கேயோ ஒளிஞ்சிருக்கா? வாங்க, இந்த நம்பிக்கையை கொஞ்சம் உடைச்சு பார்க்கலாம். சோ இங்க பாருங்க, நம்மளோட முழு பேச்சும் இந்த ஒரு மாற்றத்தை பத்தி தான். அதாவது வெளியில இருந்து முடிக்கு பளபளப்பையும் மென்மையும் கொடுக்கற தற்காலிக தீர்வுகளை விட்டுட்டு உண்மையான கதை எங்க தொடங்குதோ அந்த செல் அளவுல இருக்கிற காரணங்களை நோக்கி நாம போக போறோம். இதுதான் நம்மளோட பயணம். சரி, இதுக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப அடிப்படையான விஷயத்த நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம தலைமுடி இருக்கு இல்லையா, அதுல எதுக்கு உயிர் இருக்கு, எதுக்கு உயிர் இல்லைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா நாம பாக்குற தொட்டு உணர்ற நம்ம முடி இருக்கு இல்லையா, அது வெறும் உயிர் இல்லாத ஒரு புரோட்டீன் தான், அவ்வளவுதான். நீங்க அது மேல என்ன தடவினாலும் சரி, அதுக்கு ஒரு ஷைனிங் கொடுக்கலாம், மென்மையாக்கலாம், இல்ல அந்த ஃப்ரீஸை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா உண்மையான ஆட்டமே நடக்கிற இடம் வேற. அது நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த வேர்ல, அதாவது மயிர்கால்கள்ல தான் நடக்குது. முடியோட நிறம் அங்குதான் முடிவு செய்யப்படுது. ஓகே, அப்போ அந்த உண்மையான ஆட்டம் நடக்கிற இடத்துக்குள்ள நாம இப்ப போகலாமா? முடிக்கு எப்படி அந்த கருப்பு நிறம் வருது? நம்ம ஒவ்வொரு மயிர்காலுக்குள்ளயும் ஒரு கலர் ஃபேக்டரி இருக்கு. வாங்க அந்த ஃபேக்டரிக்குள்ள போய் அது எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு டூர் போயிட்டு வரலாம். இந்த கலர் ஃபேக்டரியோட ஹீரோஸ் யாரு தெரியுமா? அவங்க தான் இந்த மெலனோசைட் ஸ்டெம் செல்கள், சுருக்கமா MCSCன்னு சொல்லுவாங்க. நீங்க இத சிம்பிளா கலர் ஃபேக்டரியோட விதை செல்கள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செல்கள் தான் முடிக்கு கருப்பு நிறத்தை கொடுக்கற மெலனின் அப்படிங்கிற நிறமிய உற்பத்தி செய்யுது. அப்போ எல்லாம் சரியா இருந்தா என்ன நடக்கும்? ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு முறையும் நம்ம முடி வளர்ற சுழற்சி ஆரம்பிக்கும்போது இந்த ஆரோக்கியமான ஸ்டெம் செல்கள் ஆக்டிவேட் ஆகும். உடனே மெலனின் உற்பத்தியாகும். அதனால புதுசா வளர்ற முடி நல்லா கருப்பா நிறத்தோட வளரும். இதுதான் நார்மலா நடக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. வயசாக இல்ல நம்ம உடம்புல செல் அளவுல அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ் அதிகமாகும்போது இந்த ஸ்டெம் செல்களால தங்களையே புதுப்பிச்சுக்க முடியாம போகுது. அதோட சக்தி குறைஞ்சிடுது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம கலர் ஃபேக்டரிக்கு வேலை செய்ய ஆட்களும் இல்ல, நிறம் தயாரிக்க மூலப்பொருளும் இல்லாம போயிடுது. அதோட விளைவு புதுசா வளர்ல முடி நிறம் இல்லாம வெள்ளையா வளர ஆரம்பிக்குது. அப்போ வயசு மட்டும்தான் காரணமா? நிச்சயமா இல்ல. நம்ம முடி நிறத்துக்கு தெரியாத எதிரிகள் நிறைய இருக்காங்க. அவங்க நம்ம உடம்புக்குள்ளேயே இருந்து சில சேதங்களை உருவாக்குறாங்க. வாங்க அந்த மறைமுக எதிரிகள் யாருன்னு பார்க்கலாம். சயின்டிஸ்ட் இப்போ எக்ஸ்போசோம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அது என்னன்னா, நம்ம வாழ்க்கை முழுசும் நம்மள சுத்தி இருக்கிற சுற்றுச்சூழல் தாக்கங்களோட ஒரு மொத்த கலவை தான் அது. அதாவது நம்ம சுவாசிக்கிற காத்துல இருக்கிற மாசுபாடு, வெயில இருந்து வர யூவி கதிர்கள், நம்ம பயன்படுத்துற கெமிக்கல்ஸ், புகை, இப்படி எல்லாமே சேர்ந்தது தான். இதெல்லாம் சேர்ந்து நம்ம உடம்புக்குள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்லப்படுற சில வில்லன்களை உருவாக்குது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உடம்புல அதிகமாகும்போது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னு ஒரு நிலைமை உருவாகுது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ் நேரா நம்ம மயிர்கால்களுக்குள்ள போய் அங்க இருக்கிற டிஎன்ஏவையும் என்சைம்ஸையும் டேமேஜ் பண்ணுது. நம்ம கலர் ஃபேக்டரியோட மிஷினரிய துருப்பிடிக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்ல போறேன். நரம் முடிய ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததுல அதுல ஒரு ஆச்சரியமான குற்றவாளி ஒழிஞ்சிருக்கிறது தெரிஞ்சது. அது யாருன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஆமா, நம்ம ஹேர் கலர் பண்றதுக்கு முன்னாடி முடிய ப்ளீச் பண்ண பயன்படுத்துற அதே கெமிக்கல். அது நம்ம உடம்புக்குள்ளேயே உருவாகி நம்ம முடிய உள்ளிருந்தே வெளுக்க வைக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். அப்போ நம்ம உடம்பு இத சும்மா வேடிக்கை பாக்குதா? இல்ல. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடுங்கிற வில்லனை சமாளிக்க நம்ம கிட்ட கேட்டலேஸ்னு ஒரு ஹீரோ என்சைம் இருக்கு. இதுதான் நம்மளோட நேச்சுரல் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஆனா வயசாக ஆக இல்ல வேற காரணங்களால இந்த கேட்டலேஸ் என்சைமோட வேலை குறையும் போது அந்த உள்ளிருந்தே ப்ளீச் ஆகல வேலை வேகம் எடுக்குது. முடி இன்னும் வேகமா நரைக்க ஆரம்பிக்குது. சரி, இவ்ளோ பிரச்சனைகளை கேட்டதும் பயப்படாதீங்க. ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. இந்த கதைக்கால ஸ்டியரிங் வீல் முழுக்க முழுக்க நம்ம கையில தான் இருக்கு. ஆமா, நம்ம வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை கொண்டு வரது மூலமா இந்த சேதத்தை நாமளே கட்டுப்படுத்த முடியும். நம்ம கலர் ஃபேக்டரி தொடர்ந்து வேலை செய்யணும்னா அதுக்கு கரெக்டான மூலப்பொருட்கள் வேணும் இல்லையா? அதுதான் இந்த நுண்சத்துக்கள்.
இங்க பாருங்க, வைட்டமின் B12, இரும்பு சத்து, காப்பர், ஜிங்க் மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியம். இதுல ஏதாவது ஒண்ணு கம்மியானா கூட ஃபேக்டரியோட ப்ரொடக்ஷன் டவுன் ஆயிடும். அதனால நம்ம தட்டுல என்ன இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது தூக்கம். இத நாம எப்பவுமே ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறோம். ஆனா இந்த சார்ட்டை பாருங்க, நாம சரியா தூங்காதப்ப என்னெல்லாம் நடக்குதுன்னு. உடம்ப ரிப்பேர் பண்ற ஹார்மோன்கள் குறையுது. அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எதிர்த்து சண்டை போடுற நம்மளோட ஆன்டி ஆக்சிடென்ட் சிஸ்டமும் வீக் ஆகுது. இதோட நேரடி பாதிப்பு நம்ம மயிர்கால்களுக்கு தான். இன்னும் சிம்பிளா சொல்லவா, சரியான தூக்கம் இல்லாதது நம்ம கலர் ஃபேக்டரியோட நைட் ஷிஃப்ட் மெயின்டெனன்ஸ் டீமை வேலைக்கு வராம கட் பண்ற மாதிரி. அடுத்து மன அழுத்தம். ஸ்ட்ரெஸ்ங்கிறது சும்மா மனசுல மட்டும் இல்ல, அது நம்ம உடம்புல ரசாயன மாற்றத்தையே உண்டு பண்ணும். பல ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, தொடர்ச்சியான மன அழுத்தம் அந்த மெலனோசைட் ஸ்டெம் செல்களை, அதாவது நம்ம விதை செல்களை ரொம்ப வேகமா காலி பண்ணிடுமா. சுருக்கமா சொன்னா, ஸ்ட்ரெஸ்ங்கிறது நம்ம கலர் ஃபேக்டரிய வேகமா காலி பண்ற ஒரு ஸ்பீட் பூஸ்டர் மாதிரி. சோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன் இந்த பிரச்சனைக்கு தீர்வு ஒரு எண்ணெய் பாட்டிலுக்குள்ள இல்ல, அதுக்கும் மேலன்னு. சரி, அப்போ உண்மையான தீர்வு என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு 3 ஸ்டெப்ஸ் தான், வாங்க பார்க்கலாம். திரும்பவும் சொல்றேன், எண்ணெய் மட்டும் ஏன் பத்தாது? ஏன்னா அது வெளியில இருக்கிற உயிரில்லாத முடிக்கு ஒரு கண்டிஷனர் மாதிரி தான் வேலை செய்யும். ஆனா உள்ளுக்குள்ள ஸ்டெம் செல்ஸ் வயசாகிறத அதால தடுக்க முடியாது, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை எதிர்த்து சண்டை போட முடியாது, அந்த என்சைம் குறைபாட்டையும் சரி செய்ய முடியாது, ஊட்டச்சத்து பற்றாக்குறையையும் அதால நிரப்ப முடியாது. அப்போ இதுதான் உங்களுக்கான ஆக்ஷன் பிளான். ரொம்ப சிம்பிளான 3 தூண்கள். 1, ஸ்மார்ட்டான உணவு மாற்றங்கள். சக்கரை, பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைச்சிட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்ச காய்கறிகள், பழங்கள், நட்ஸ் அதிகமாக்குங்க. 2, உள்ளார்ந்த ஆரோக்கியம். உங்க தூக்கத்துக்கும் குடல் ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுங்க, ஏன்னா அங்கதான் உண்மையான ரிப்பேர் நடக்குது. 3, இயற்கையோட இணைந்திருங்க. தினமும் கொஞ்ச நேரம் வெயில், சின்னதா ஒரு நடைப்பயிற்சி, சுத்தமான காத்து. இது உங்க ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். இந்த 3 தான் உண்மையான தீர்வுக்கான அஸ்திவாரம். ஆக மொத்தம் உங்க முடியோட ஆரோக்கியம், அதோட நிறம், இதுக்கான கண்ட்ரோல் எந்த எண்ணெய் பாட்டிலையும் இல்ல. அது உங்க கையில, உங்க வாழ்க்கை முறையில தான் இருக்கு. உங்க கலர் ஃபேக்டரிய உள்ளிருந்து பாத்துக்க நீங்க தயாரா? இந்த கேள்வியோட உங்களை விட்டு போறேன். யோசிங்க,